வாங்க 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 வாங்கம்மா உட்காருங்க. வாங்கம்மா எல்லாரும் உட்காருங்க. ஷோ கிளவி தலையில வச்சுக்க பூ மூஞ்சில வந்து இடிக்குது. இவ்வளவு பூ தேவையா? வெண்ட போடுற ஆட்டம் ஒரு அளவு இல்ல. மாப்ள உட்காருங்க மாப்ள. தம்பி சேகர் உட்காரு. மேல உட்கார இடத்துல என்ன கட்டியா? பிறகு இதுக்கு பியோதி இருக்கு உட்கார்ல. பொண்ணு வீட்டுக்காரவி தொப்பா நினைக்க போறவள உட்காரு. என்னாச்சுமா? அது ஒண்ணும் இல்ல அங்கிள், சும்மா வெள்ளை ட்ரெஸ் போட்டுருக்கால அதான் உட்காரக்கு தயங்கிட்டு இருக்கான். அது வந்து அழுக்காயிரும்ல. அதெல்லாம் அழுக்காவாதுமா, சோஃபா நல்லா கிளீனா தான் இருக்கு. மாப்ள உட்காருங்க. ஆமா உட்காருங்க. இல்ல அத சொல்லி உள்ள மானத்தை வாங்குது உட்கார்ல. மூஞ்சி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் வையாம்ல. நீங்க இப்படி எருமச்சாணி அப்படி மாதிரியே நேரமா மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா. தெரியுதுல, நல்லா இருக்க லட்சணம் நல்லா தெரியுது. வாங்க வாங்க வாங்க. அங்கிள் அதான் வந்து உட்கார்ந்துட்டோம்ல, எதுக்கு வயாம வர வெட்டிட்டே இருக்கியே? உங்களை இல்லம்மா, அங்க பாருங்க கொஞ்சம் பேர் வராங்க. கொஞ்சம் பேர் அது யாரு? இதுவளா? யாருமா இவங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா அங்கிள், இவங்க எங்களுக்கு ரிலேஷன்ஸ் தான். சரி எல்லாரும் இருங்க, நான் காப்பி எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லாரும் உட்காருங்கம்மா. அவி உட்கார்றத ஆண்டி உள்ள கூட்டமா இருக்கு, போங்க அங்கிள். அப்படியேம்மா கூப்பிட்டாலோ? ஒரு நிமிஷம் மாட்டு போய் பாத்துட்டு வரேன். என்ன நம்ம சொன்னோன்னு வட்டாரு இவ்வளவு எதுக்கு வந்தாலும் பியாதி இருப்பாள்வே. எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே வந்து தொலைச்சேன். ஏ அம்மா எல்லாருக்கும் பியாதி தான் இருக்கு. ஏல நீ என்னல மாப்பிள்ள மாதிரி இல்லாம இப்படி தலை திருப்பிட்டு இருக்க? என்னது எல்லாரும் வந்திருக்காங்க? அவ என்ன பொண்ணு வீட்டுக்காரங்களே? பொண்ணு வீட்டுக்காரங்க இங்க இருக்கவ அவியல வச்சிருக்கல நீ. பியாதி இருப்பால அந்த கொண்டக்காரியும் குடுமிக்காரியும் வந்திருக்காங்க, அவளால பார்த்து இழுச்சிட்டு இருக்கா நீ. இருக்கும்ல, உனக்கு இருக்கும். முதல்ல அவளோட போய் 4 வார்த்தை கேட்டுட்டு வர இரு. ஏ அம்மா இந்த கிளவி தலையில இருக்க பூ இடிச்சிச்சு மண்டையில இருக்க முடியல கொட்டி பேரும் போல இருக்கு. பூ வச்சிருக்கா இல்ல புடலங்காய் வச்சிருக்கான்னு தெரியல. ஆமா சேகர், பாம்பால உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் மனசுல இருக்க என்னையும் தான் நினைச்சிட்டு இருக்கான். சேகருக்கு எப்படி ஆறுதல் சொல்ல? நானும் எங்க அம்மையும் இந்த ஃபங்க்ஷன் எப்படியாவது நிறுத்துறதுக்காக தான் கிளம்பியே வந்திருக்கோம். ஆனா எப்படி நிறுத்தன்னு தெரியல. கஷ்டமா இருக்கு சேகர் அங்க உட்கார்ந்து இருக்கத பாக்கும்போதே. என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்களே? சரஜகா அப்படினா அங்க உங்க பக்கத்துல வந்து உட்கார சொல்றீங்களா? வானரே அங்க யாரும் கம்மியா தானே இருக்கு. அதுல வந்து உட்கார்ந்தா நாங்க மூடுக்கு பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கோம். இதுல நாங்க தாராளமா உட்கார்ந்துட்டே நீங்க போங்க. எங்களுக்காக எழுந்து வாடி வந்து இறங்க. ஆமா மீன்காரி, உனக்கு வெத்தலை பாக்கு வச்சு வரவேற்கலாமேன்னு வாடி வந்தேன். எதுக்கு வந்தீங்க எல்லாரும் இப்போ? சரோஜக்கா பூ வைக்கிற ஃபங்க்ஷன்லக்கா பார்க்காம இருக்க முடியல அதான் வந்தோம். நான் வாங்கன்னு கூப்பிட்டேன் உங்கள. வீட்ல வச்சு யாரும் வர வேண்டாம் தானே சொல்லிட்டு வந்தேன். அந்த பொண்ணுக்கு அப்பா ஒரு மாரியா பாத்துட்டு போறாரு. 5 பேர் தானே சொன்னியா, என்ன 5 6 பேர் வந்திருக்காவல என்ன நீ? நல்லா என் மானத்தை வாங்கிவிட்டிய பொண்ணு வீட்ல. வானரே ஆவியிலே வார்த்தை விடாம உள்ளது காப்பி ஓட்டி எடுத்துட்டு வரேன்னு போயிட்டாவ. நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க வானரே? வீட்டை எவ்வளவு நேரம் தான் அடைஞ்சு கிடக்க? எங்களுக்கும் பொண்ணை பார்க்கணும், பொண்ணு வீட்டை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? சேகர் தம்பிக்கு பாத்துருக்க பொண்ணு எப்படி நாங்களும் பார்க்கணும் வானரே. ஆமா பார்க்கணும், அப்படி என்ன ஊர்ல இல்லாத அழகின்னு நான் பார்த்தே ஆகணும். அவளை பார்க்கறதுக்காக தான் நாங்களே வந்திருக்கோம். நீங்க அங்க போய் உட்காருங்க. இங்க பாருங்க, காப்பி தருவாங்க ஸ்நாக்ஸ் தருவாங்க, அங்க உட்கார கூடாது. மரியாதை எல்லாரும் எழுந்து வெளிய போங்க. ஒரு வீட்டுக்கு வந்தவங்க எப்படி வெளிய போங்கன்னு சொல்றீங்க? எப்படி உங்களுக்கு மனசு வருது? இது என்ன என் வீடா? வரவேற்று உங்களுக்கு சாப்பாடுலாம் போட இருக்கு. இங்க பாருங்க வானரவே இல்ல, இது உங்க வீடா இல்ல யார் வீடா? உங்களுக்கு சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது. அவர் ஏதாவது சொல்லட்டா நாங்க பாத்துக்கிடியோம். வானரே பொண்ணு இல்லையே எங்க? நாங்க முதல்ல கூட்டிட்டு வர சொல்லுங்க, நாங்க பார்க்கண்டாமாங்க. நாங்க பார்த்து பொண்ணு எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லிடுறோம். அதுக்கு பிறகு பூ வச்சா போதும். ஆமா நீதான் பொண்ணு பார்க்க வந்திருக்க மாப்பிள்ளை, நீ சொல்லிட்டா நாங்க பூ வச்சிருவோம். ஏது எப்ப மீன்காரி, இதுக்கெல்லாம் நீ மட்டும் தான் காரணம். வராதன்னு எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கா. பொண்ணெல்லாம் நீ ஒன்னும் பார்க்க தேவையில்ல, கிளம்பு. வானரே இது வரைக்கும் வந்தாச்சு, இதுக்கு அப்புறமே எதுக்கு சிடு சிடுன்னு ஓடுறீங்க? பொண்ணை பார்த்துட்டு போவோம். பொண்ணை உட்கார்ந்து பாக்குறியா? சைலண்டா இருக்கணும். ஏதாவது வாய் திறந்து அங்க கேட்டு சத்தம் வந்துச்சு அப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏன் கேட்க என்ன? பொண்ணு பார்க்க வந்தா எல்லாரும் பேசுவாங்களா? அந்த டீனா பொண்ணு கிட்ட கூட எல்லாரும் பேசணும்ல. என் தம்பிக்கு பாத்துருக்க பொண்ணு கிட்ட நீங்க யாரும் பேசக்கூடாது, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஏன் கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதா?
ஏதாவது வாயை திறந்து கேட்டா அதுக்கு பேர் தான் இருக்கு உனக்கு. வானரி, நான் என்ன கேட்க போறேன்? பொண்ணு நல்லாக்க பார்க்க லட்சணமா இருக்கான்னு பார்க்க போறேன், அவ்வளவுதான் வானரி. நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க. என்னதான் இருந்தாலும் சேகர் நம்ம வீட்டு பிள்ளை. அவனுக்கு ஒண்ணுனா நாங்க வந்து நிக்க மாட்டோமா? ஃபங்க்ஷன் வீடா இருக்கேன் தானே உன்னை ஒண்ணு சொல்லாம போறேன். வீட்டுக்கு வா, மீன் கறியை உன்னை வச்சுக்கிட்டே. இது எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தா நீ தானே? வா, வீட்டுக்கு அதுக்கு பேர் தான் இருக்கு. ஏ பாட்டி, எதுக்கு பாட்டி இப்படி வச்சுட்டு வந்திருக்கியா? பொண்ணு வீட்டுல என்ன நினைப்பாவ? என்னெல்லாம் நினைப்பாவ? தலையில நிறைய பூ வச்சிருக்காவன்னு நினைப்பாவ. உங்க தலையில வச்ச பரவாயில்ல, பக்கத்துல இருக்க என் தலையில சேத்துல வச்சிருக்கிய. இடிச்சுட்டே இருக்கு பாட்டி, ஒழுங்கா வைங்க. ஒழுங்கா அதெல்லாம் இருக்கு, நீ தள்ளி உட்காரு. என் மேல பூ வாங்கினா இதோ கண்ணிலே காட்டிடக்கூடாது. நீங்க இருக்கா சரோஜாக்கா எதுக்கு இவ்வளவு கோவத்துல போறாவ? தெரியலையே, பொண்ணு கூட பார்க்காத எழுந்து போங்காவ. பொண்ணு வீட்டுக்காரவியே வந்து உட்காருங்கன்னு மரியாதை கொடுத்து உட்கார வைக்காவ. ஆனா இந்த வானர் எதுக்கு இப்படி இருக்காவனே தெரியலையே. ஏக்கா, ஒரு சமயம் பொண்ணுக்கு எதுவும் குறைகிற இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும் செல்லம்மா. சொந்த ஊர்ல பொண்ணு கிடைக்காம தானே இந்த ஊர்ல வந்து பொண்ணு பார்க்காவ. அதனாலதான் வரக்கூடாது நம்மளே சொல்லிட்டு வந்தாவ. நம்ம அவிய பின்னாடியே ஓடி வந்துட்டோம். வந்து இப்ப கூட எப்படி ஏசிட்டு போறாவ பாரு. அந்த பிள்ளைக்கு குறைதான் இருக்கும்னு நினைக்கேன். ஆமாக்கா, இப்ப பொண்ணு வரும்ல, நம்ம தெளிவா பாத்துறணும். ஏன்னா சரோஜக்கா நம்மள என்ன பேச்சு பேசியாவ, இத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அவியல் திருப்பி பேசலாம்ல, கேட்கலாம்ல. ஆமா செல்லம்மா, இந்த விஷயம் சம்மந்தி கூட தெரியாதுன்னு நினைக்கேன். அதனாலதான் என்னையவே வரக்கூடாதுன்னு இந்த வானர் வீட்டிலே இருக்க வச்சிருக்காவ. இப்பதானே என்ன விஷயம்னு எனக்கே தெரியுது. பொண்ணுக்குள்ள வரட்டும், என்ன குறை இருக்கு என்ன நேரம் இருக்குன்னு பார்த்து உடனே சம்மந்திக்கு போன் போட்டு சொல்லிடுறேன். ஏக்கா, அப்படின்னா பொண்ணு வந்த உடனே பக்கத்துல போய் பாருங்கக்கா. நடக்க சொல்லுங்க, டான்ஸ் ஆட சொல்லுங்க, கொஞ்சம் பாட சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தாதான் என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவுதானே, செக்கிங்க போட்டுருவோம். இது அந்த பிள்ளை செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சேகர் இழுத்துட்டு வெளியே ஓட்டிட்டாங்க. அண்ணா நம்ம போய் கூடும்போது சேகர் என்ன ஏதுன்னு முழிச்சிட்டான்னா போச்சு. ஓனர் ரவியே புட்டுமே அறுத்து பொங்கல் வச்சிருவாங்க. வேற என்ன செய்யலாம்? பூ வைக்க போகும்போது நிறுத்துங்கன்னு சொல்லி கத்திடுவோம். ஏன் எதுக்கு நம்ம ஓனர் ரவியில் கேட்பாப்ல? சேகருக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதான். ஏன் சேகருக்கு இன்னொரு பொண்ணு கூட பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது. இத பாக்குறதுக்கு வேற நான் வந்து உட்கார்ந்திருக்கேன். இப்ப என்ன பண்றது? இந்த ஃபங்க்ஷனை எப்படி நிறுத்துறது? பேசாம இப்பவே எல்லாரும் முன்னாடி கத்தி கூப்பாடு போட்டு நானும் சேகரும் காதலிக்கிறேன்னு சொல்லிடுவோமா? இந்த விஷயம் தெரிஞ்சா எங்க அம்மா வேற கோவப்படுவாளே. என்ன பண்றது? இந்த ஃபங்க்ஷனை எப்படி நிறுத்த? சேகரும் பாம்போல எந்த ஐடியாவும் இல்லாத மாதிரி தான் உட்கார்ந்திருக்கான். இப்ப என்ன செய்ய? நான் மட்டும் எப்படி இதை நிறுத்துவேன்? சேகரே இதை நிறுத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். இல்ல அந்த பொண்ணே வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளவு நல்லா இருக்கும். காதல் ஆசை யாரை விட்டதோ, உன் ஒற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ. காதல் தொல்லை தாங்கவில்லையே, அதை தட்டி கேட்க உன்னை விட்டால் யாரோ இல்லையே. யோசனை ஓஹோ மாறுமோ, ஏஹே பேசினால் போதுமோ, பேசவே தோணுமோ, உன்னில் என்னை போல காதல் நேருமோ. ஒரு குழந்தையின் மகிழ்ச்சியை போலவே உன்னை விடுமுறை தினமென பார்க்கிறேன். என் நிலைமையை தனிமையை நீ மாற்றி என் நேரமே அன்பே. பச்சைக்கிளி, நானா? ஐயோ, பாட்டு பாடிக்கொண்டிருந்தேன் சுக்காக்கோ. அப்படியே பச்சைக்கிளி, சவுண்ட் கேட்டுச்சு, அதான் வந்தேன். அப்படியா, அங்கே வரைக்கும் கேட்டு விட்டதா? ஆமா, பச்சைக்கிளிக்கு வரலாச்சே. நீங்க மூச்சு விட்டாலே 3 ரூமுக்கு கேட்கும். பாடல கேட்காதா? பச்சைக்கிளி, ரொம்ப அழகா பாடுறீங்க. நன்றி. சரி பச்சைக்கிளி, நீங்க அங்க போலியா? எங்கே சுக்காக்கோ? அதாங்க பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு. நீங்க போலியா? எல்லாரும் இப்பதான் போனாங்க. அதே நான் கேட்டேன். மோனர் இப்பொழுது வர வேண்டாம், பிறகு வாருங்கள் என்று கூறினார். அதனால் தான் நான் போகவில்லை சுக்காக்கோ. ஏன், எதுக்காக ஓனர் வர வேண்டாம்னு சொன்னாங்க? மத்தவங்க எல்லாரும் போறாங்களே. அது ஏற்கனவே சேகருக்கு இருமுறை திருமணம் ஏற்பாடு செய்து நின்று விட்டதல்லவா. அதனால் இம்முறையும் அவ்வாறு நிகழ்ந்து விடக்கூடாது என்று ஓனர் பயப்படுகிறார். அதனால் தான் யாரும் வர வேண்டாம் என்றும் கூறினார். அதனால் தான் நானும் செல்லவில்லை. நான் மட்டுமல்ல, குழந்தை கணவர் எங்க அப்பா யாரும் செல்லவில்லை. ஆமாம், நீங்கள் சென்றிருக்கலாமே, ஏன் செல்லாமல் இருந்தீர்கள்?
அது வந்து பச்சைக்கிளி நீங்க வந்தா போலான்னு இருந்தேன். நீங்க போகலன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனாலதான் நான் போல. ஓஹோ அப்படியா? கவலைப்படாதீர்கள். சேகரின் நிச்சயத்திற்கு நாம் இருவரும் நிச்சயமாக செல்வோம். நிச்சயத்துக்கு மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கும் கண்டிப்பா போவோம். ஓகே ஓகே. ஆமா, உங்களுக்கு எப்பொழுது கல்யாணம்? அது வந்து உங்க கல்யாணம் எப்பவோ அப்பதாங்க. அது எப்படி? எனக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்? நீங்க லேடிஸ், உங்களுக்கே நடக்காம எனக்கு எப்படி நடக்கும்? ஓ, நீங்கள் அப்படி கூறுகிறீர்களா? அப்படி என்றால் இருவருக்கும் ஒரே மண்டபத்தில் தான் கல்யாணம் நடக்கும் என்று கூறுகிறீர்கள். ஒரே மண்டபத்துல ஒரே மேடையில கூட நடக்கலாங்க, யாருக்கு தெரியும்? என்னாச்சு பச்சைக்கிளி? ஒன்றுமில்லை. ஐயோ, பச்சைக்கிளி பறந்துருச்சு. காதல் ஆசை யாரை விட்டதோ, பச்சைக்கிளி பார்வை ஏன் மேல பட்டதோ. அவருக்கு என்னை தான் பிடித்திருக்கிறது. அதனால் தான் இருவருக்கும் ஒரே நாளில் ஒரே மேடையில் கல்யாணம் நடக்கும் என்று கூறுகிறார். இவ்வளவு தெளிவாக சொல்லுபவர் ஏன் காதலை மட்டும் கூற மாட்டேங்கிறார்? அதை சொல்ல மட்டும் என்ன தயக்கம்? நான் கூற வேண்டும் என்று நினைக்கிறாரோ? இல்லை இல்லை, அவரே கூறட்டும். அதுதான் அழகாக இருக்கும். அவர் கூறியபடி இருவருக்கும் என்று கல்யாணம் நடக்கும்? அந்த நாளுக்காக காத்து கொண்டே இருக்கிறேன். அப்புறம் அங்கிள் ஆண்டி காப்பி எல்லாம் குடிச்சாச்சு, பொண்ணை கூட்டிட்டு வந்து எல்லாம் பூ வச்சிடலாம். நின்னு மூஞ்சி வட்டிட்டு எனக்கு அங்க போய் பொண்ணை கூட்டிட்டு வாங்க. தாக்கு புக்குன்னு முதல்ல பூ வச்சுட்டு அதுக்கு பிறகு வேணா பேசிக்கிடுவோம். சரிம்மா, இதை போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ, பொண்ணு கூட போயிட்டாங்களே. வந்த உடனே பூ வச்சிருவாங்க, இப்ப என்ன பண்றது? எப்படி இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்றது? ஒரு ஐடியா கூட கிடைக்க மாட்டேங்குதே. சாமி கண்மணி ஏதாவது பண்ணுவாங்களா? இல்ல நம்ம ஏதாவது பண்ணணுமா? ஒண்ணுமே புரியலையே. பொண்ணு அன்னைக்கு பார்த்ததை விட ரொம்ப அழகா இருக்காளே. நீங்க இருக்கா அங்க பாருங்கக்கா, பொண்ணு வந்துட்டு. ஆமா செல்லம்மா, பொண்ணு வந்துட்டு. பார்க்க நல்ல லட்சணமா தான் இருக்கா. பார்க்க அழகா தான் தெரியும். ஆனா கிட்ட போய் பார்த்தாதான் என்ன குறை இருக்கு ஏது குறை இருக்குன்னு தெரியும்க்கா. போங்கக்கா, வேகமா போங்க. என்ன குறை இருக்குன்னு போய் பாருங்க, பூ வச்சிட போறாத. இன்னும் பாரு செல்லம்மா. இவதான் இந்த உலகத்துல இல்லாத அழகியோ. ரொம்பதான் விளம்பரமா இருக்கு. அப்படியே நகைக்கட்ட விளம்பரம் மாதிரி தான் வந்து நிக்கா. இத பார்த்துதான் அந்த ஓனர் ரபியல் மயங்கி இருப்பாவே. அவிய பணக்கார ரபியல், அவியலுக்கு பணம் தானே பிடிக்கும். இவ நிறைய நகை போட்ட உடனே பொண்ணு பிடிச்சிருக்கு. இவதான் பெரிய அழகி நிட்டாவ போல. ஏன் அழகான கலருக்கு வருவாளா இவ? கண்ணுக்குள்ள என்னதான் வச்சுட்டு பார்க்கல அந்த ஓனர் ரபியல். பொண்ணு நிஜமாலே அழகாதான் இருக்கா. இது என்ன சொல்லி இந்த ஃபங்க்ஷனை நிறுத்துறது? பேசாம நானும் சேகரும் காதலிக்கிறோன்னே சொல்லிடலாமா? ஆண்டி, பூ வச்சிடலாமா? வைங்கம்மா. பாட்டி, நீங்க பூ வைக்கிறீங்களா? ஏல ஓனர் என்னைய சொல்றியா இல்ல பக்கத்துல இருக்க என் தங்கச்சி சொல்றியா? உங்களுக்கு பாட்டி, நீங்க தானே பெரியவியே. பெரியவி சின்னவி எல்லாம் பார்க்கண்டா. நீ தானே மாப்பிளைக்கு அக்கா. நீயே பூ எடுத்து வை. சரி பாட்டி. ஓனரி, என்ன பிசாண்டி, பூ வைக்கலான்னு வந்துட்டீங்களா? இல்ல ஓனரி, ஒரு நிமிஷம் போடுங்க. பெரியவியே நாங்க எதுக்கு இருக்கோம்? சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் செய்யாதங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பிள்ளைய நான் நல்லா பாத்துக்கிறேன். நீ எதுக்கு இப்ப அந்த பிள்ளைய நல்லா பாக்கணும்? நாங்க நல்லா பார்த்தாச்சு, நீங்க ஒண்ணு பார்க்க வேண்டாம். ஓனரி சுத்த போடுங்க ஓனரி. இப்படி சின்ன பிள்ளைத்தனமா எல்லாத்தையும் பேசாதங்க, முடிவு எடுக்காதங்க. என்னவா இருந்தாலும் நான் உங்க வீட்டு சம்மந்தி. நாளைக்கு சம்மந்தி நீங்க பக்கத்துலயே இருந்துட்டு இப்படி ஆயி போச்சேன்னு உங்க அம்மா வருத்தப்படக்கூடாதுல்ல. எங்க அம்மா எதுக்கு வாண்டான்னு வருத்தப்பட போறா மீன்காரி? என்னாச்சுமா, எதுவும் பிரச்சனையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லாண்டி. நீங்க எப்படி எனக்கு ஒரு ஆண்டி, அது மாதிரி இவியல ஒரு ஆண்டி. இவிய வேற யாரும் இல்ல, பிசாண்டி. பிசாண்டினா பிசினஸ் எதுவும் பண்றாங்களோ? இப்படி சொல்லி சொல்லிதான் என்ன கவுத்தாங்க மீன்காரி. இப்ப பொண்ணு வீட்டுல வந்து அதே போய் சொல்லிட்டு இருக்கா. இன்னத்த சொல்ல இந்த வாயை மூடிட்டு வேண்டி இருக்கு. தெரிஞ்சுனா மீன் நாத்த அடிச்சிருமே. எம்மா பொண்ணு, உன் பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா ஆண்டி. ஆண்டி, அதான் சொல்லிட்டால, போய் உட்காருங்க. வானரி சுத்தி இருங்க, கேட்டிட்டு இருக்கேல்ல. என்னாச்சுமா, எதுக்கு இவிய வந்து விசாரிச்சிட்டு இருக்காவ? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. எங்க பிசாண்டிக்கு தூரத்துல இருந்து கண்ணு ஒழுங்கா தெரியாது, காதை ஒழுங்கா கேட்காது. அதனாலதான் உங்க மக பக்கத்துல வந்து நின்னு பாத்துட்டு கேட்டுட்டு இருக்காவ. சரிம்மா, பூ வச்ச பிறகு கேட்கலாம, எதுக்கு போய் கேட்டுட்டு இருக்காவ? பூ வச்ச பிறகு ஏமாத்திருவீங்களா? இப்பவே கேட்டுட்டு இருக்கா. என்னது ஏமாத்திடுவாமா? எதுக்குமா அப்படி பேசுறிய? ஐயோ, மீன்கறி குட்டி குழப்பி விட்டாலே. பிசாண்டி,
காது சரியா கேட்கல, அங்க போய் ஓரமா உட்காருங்க. நான் உங்ககிட்ட பிறகு பேசிக்கிறேன். ஆண்டி அது ஒண்ணும் இல்ல, பிசாண்டிக்கு சரியா காது கேட்காதனால தான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காவ. அவிய பேசிட்டு இருக்கட்டும், நான் முதல்ல பூ வச்சிரேன். இருங்க, காதுல எனக்கு நல்லா தான் கேக்குது, நான் பேச வேண்டி இருக்கு. ஆமா, நல்லா கேட்க